Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு லூக்கா சுவிசேஷத்தினுடைய அதிகாரங்களை படிக்க போகிறோம். போன வாரத்தில் லூக்கா சுவிசேஷம் யாருக்கு, யாரால், எதற்கு, எப்படி எழுதப்பட்டது அப்படின்றத விளக்கமாக நம்ம படித்தோம். லூக்கா சுவிசேஷத்தில் மொத்தம் 24 அதிகாரங்கள் இருக்குது. அதை நம்ம எப்படி நம்ம எளிமையாக படிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷத்தின் அமைப்பை 3 பகுதிகளாக நம்ம பிரிச்சிருக்கிறோம் இல்லையா? வருகை, வரங்கள், வருத்தங்கள், ஆங்கிலத்தில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லூக், அப்பியரன்ஸ் 1 to 6, ஆக்டிவிட்டீஸ் 7 to 18, அஃப்ளிக்ஷன் 19 to 24. இதில் இன்றைக்கி நம்ம முதல் பகுதியான வருகை, அப்பியரன்ஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே தான் நம்ம படிக்க போகிறோம். இதனுடைய வேத பகுதி என்னது? அதிகாரங்கள் 1 முதல் 6 வரைக்கும். இப்பொழுது நம் முதல் அதிகாரத்தை படிக்க போகிறோம். லூக்கா 1, லூக் 1. இதற்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுத்துடலாம். யோவான் ஸ்நானனின் பிறப்பு, பர்த் ஆஃப் ஜான். இதில் 80 வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தை பார்த்த உடனே இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். இது ஒரு கதை போல் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். வழக்கம் போல் நம்ம சிறு சிறு தலைப்புகள் கொடுக்க போகிறோம். 1 முதல் 4 வரைக்கும் முகவுரை, இன்ட்ரடக்ஷன். 5 முதல் 25 வரைக்கும் யோவான் ஸ்நானனின் பிறப்பு அறிவிப்பு, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த பர்த் ஆஃப் ஜான். 26 முதல் 38 வரை இயேசுவின் பிறப்பு அறிவிப்பு, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த பர்த் ஆஃப் ஜீசஸ். 39 முதல் 45 வரை எலிசபெத் மரியாளை வாழ்த்துதல், கிரீட்டிங்ஸ் ஆஃப் எலிசபெத் டு மேரி. 46 முதல் 56 வரை மரியாளின் பாடல், சாங் ஆஃப் மேரி. 57 முதல் 66 வரை யோவான் ஸ்நானனின் பிறப்பு, பர்த் ஆஃப் ஜான். 67 முதல் 80 வரை சகரியாவின் தீர்க்க தரிசனம், ஜக்கரியஸ் ப்ராஃபசி. ஸோ இப்போ முதல் பகுதியான லூக்கா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் என்ன படிக்க போகிறோம்? முகவுரை, இன்ட்ரடக்ஷன். வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ லூக்கா யார்? அவர் ஒரு கிரேக்கர். அதாவது அவங்கவுங்க ஒரிஜினல் லாங்குவேஜில் ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கும் படித்து எழுதுறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி லூக்கா கிரேக்கராக இருந்ததுனால அவருடைய அந்த கிரேக்க மொழி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு தமிழ் வேதாகமத்தில் இந்த முகவுரை என்ற பகுதி 4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிரேக்க மொழியில் ஒரே ஒரு சென்டென்ஸில் இதை ரொம்ப அழகாக லூக்கா எழுதியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதாவது இப்போ உதாரணமாக நம்ம சொல்லணுன்னா, திருக்குறள் எடுத்துக்கோங்களேன். திருக்குறளில் மொத்தமே 2 அடி தான் இருக்கும். ஆனால் திருவள்ளுவர் அந்த 2 அடிக்குள்ளே எவ்வளவு ஆழமான கருத்துக்களை அதில் எழுதியிருக்கிறார் அப்படின்றத தமிழ் மக்களாக இருக்கிற நமக்கு தான் அதனுடைய இனிமை தெரியும். பாருங்களேன், இதே இது திருக்குறளை யாராவது வேறு லாங்குவேஜஸில் அதை மொழிபெயர்க்கும் பொழுது என்னதான் நல்லா மொழிபெயர்த்தாலும் அந்த முழு சாராம்சத்தை, அந்த இனிமையை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது தானே. அதே மாதிரி தான் லூக்கா கிரேக்க மொழியிலேயே அவர் எழுதுறதுனால அந்த மொழியினுடைய புலமை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது என்று சொல்லி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த லூக்கா சுவிசேஷத்தை எதற்காக எழுதினார் என்று சொல்லி நம்ம கிளியராக படித்தோம். பவுலை காப்பாற்றுவதற்காக தெயோப்பிலு அப்படின்ற அந்த கனம் பொருந்திய ரோம அதிகாரிக்கு இவர் லூக்கா சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகளையும் எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
இன்னொரு கண்ணோட்டத்தில் சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த தெயோப்பிலு என்பவர் லூக்காவினுடைய நண்பர். ஆகவே அவருக்கு கரெக்டாக சுவிசேஷம் அறிவிப்பதற்காக லூக்கா சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகளையும் எழுதியிருக்கலாம் என்று சொல்லி சிலர் கருதுகிறதை பார்க்கலாம். ஸோ எது எப்படி ஆயினும் நமக்கு இதில் உள்ள கண்டென்ட் தான் இம்பார்ட்டண்ட். பாருங்களேன், பவுலை காப்பாற்றுவதற்காக எழுதியிருந்தாலும் சரி, இல்லைனா தெயோப்பிலு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருந்தாலும் சரி, என்ன எழுதியிருக்கிறார் என்பதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரால் தான் எல்லா ஆசிரியர்களும் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நம்ம வசனமாக வாசித்து என்ன நமக்கு சொல்லப்படுகிறது என்பதை நம்ம விளக்கமாக படிக்க போகிறோம். லூக்கா என்னதான் மருத்துவராக இருந்தாலும் அவர் ஒரு ஹிஸ்டாரியன் ஸ்டைலில், வரலாற்று ஆசிரியருடைய ஸ்டைலில் தான் எழுதுறாரு அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக படித்தோம். அதனால அவருடைய அந்த ஜாகிரபிக்கல் ப்ரொக்ரெஷன் ரொம்ப அழகாக அவருடைய புத்தகங்களில் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5 முதல் 25 வரைக்கும் யோவான் ஸ்நானனின் பிறப்பு அறிவிப்பு, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த பர்த் ஆஃப் ஜான். வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். இந்த இடத்துல லூக்கா இந்த புத்தகத்தை அவர் ரொம்ப அழகாக ஒரு வரலாற்று ஆசிரியராக எழுதுறபடினால ஏதோ அந்த ஊர்ல இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு ஒரு கணிப்புல எழுதாம, இந்த காலகட்டத்தில் இந்த ராஜாவின் ஆட்சியின் கீழ் இந்த சம்பவங்கள் நடந்தது என்பதை புள்ளி விபரங்களோடு கூட எழுதுகிறத பாருங்களேன். அதாவது யூதேயா தேசத்தை ஏரோது ராஜா ஆட்சி செய்திருந்த காலம் அப்படிங்கிறத எழுதுறாரு. ஸோ யூதேயா தேசத்தை ஏரோது ராஜா ஆட்சி செய்திருந்த காலம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? இந்த யூதேயா தேசம் ரோமர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்துச்சு. இந்த ஏரோதியர்கள் யார்? நம்ம பாடங்களை நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் பேர் ஏசா, இன்னொரு பேர் யாக்கோபு. ஏசாவினுடைய சந்ததியை தான் ஏதோமின் தகப்பன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த ஏதோமியர்கள் தான் ஏரோதியர்களாக ராஜாக்களாக ஏற்படுத்தப்பட்டார்கள் என்பதையும் நம்ம படித்திருக்கிறோம். இந்த ஏரோதியர்கள் இயற்கையாக பார்க்கும் பொழுது இவர்கள் யூதர்களுக்கு எதிரானவர்கள். அதனால தான் ரோமர்கள் இவர்களை ஆளுநர்களாக அமைத்தார்கள். இந்த ஏரோது அப்படின்னு சொல்லும் பொழுது இது எந்த ஏரோது என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இவர்தான் முதலாவது ஏரோது. இவரை பெரிய ஏரோது என்று சொல்லி நம்ம அழைக்கலாம். ஹெரட் த கிரேட் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். இவர் ஆரம்பத்தில் ஒருவேளை அவருடைய உள்ளான நோக்கம் யூதர்களுக்கு விரோதமாக இருந்திருந்தாலும், அவர் யூதருடைய அந்த இருதயத்தில் இடம் பிடிப்பதற்காக யூதர்களுடைய தேவாலயமான அந்த பரிசுத்த தேவாலயத்தை அவர் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி 46 வருடங்கள் அதை புதுப்பித்து கொடுத்திருக்கிறார். அப்போதான் யூதர்கள் அவரை பின்பற்றி வருவாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. அடுத்தது பாருங்க, அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா. அப்ப சகரியா யாருன்னு இங்க லூக்கா சொல்றாரு? இவர் ஒரு ஆசாரியர். எந்த வகுப்பில் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது? அபியா. ஸோ அபியா அப்படின்றது ஒரு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஒரு நேம் கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பழைய ஏற்பாட்டின்படி ஆண்டவர் லேவியர்களை தேவாலய பணிகளை செய்யும்படியாக பிரித்தெடுத்தார். அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஆரோனின் குமாரர்கள் தான் ஆசாரியர்களாக வரணும், பிரதான ஆசாரியர்களாக மாறணும் அப்படின்ற காரியத்தையும் சொல்லியிருந்தார். இப்போ இந்த அபியா யார் அப்படின்றதுக்கு நம்ம பழைய ஏற்பாடை பார்த்தா தான் நமக்கு தெரியும். பாருங்களேன், தாவீதின் ஆட்சியின் காலத்தில் அவர் இந்த ஆசரிப்பு கூடார பணியை நிறைவேற்றுவதற்காக ஆசாரியர்களை ஏற்படுத்துகிறார். தாவீதின் நாட்களில் அதிகமான ஆசாரியர்கள் பெருகிவிட்டார்கள். அதனால தாவீது என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, சீட்டு போட்டு ஆசாரியர்களை தேர்ந்தெடுத்தார். இந்த ஆசாரியர் இந்த பணியை செய்யணும், இந்த ஆசாரியர் இந்த பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்தார். அப்படி அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது 8வது சீட்டு இந்த அபியாவிற்கு விழுந்ததாக 1 நாளாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த 1 நாளாகமம் 23, 24 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது இதை குறித்து தெளிவாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த சகரியா யார் அப்படின்னு சொன்னால், ஆரோனின் வம்சத்திலே வந்ததான அபியாவின் வம்சத்தில் வந்த ஆசாரியனான
சகரியா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவனுடைய மனைவியை குறித்து சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? டைரக்டாகவே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அப்போ சகரியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, எலிசபெத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டு பேருமே ஆரோனின் வம்சத்தில் வந்ததான ஆசாரிய வகுப்பினர் என்பதை மட்டும் நம்ம நல்லா புரிந்து கொள்ள முடியுது. பாருங்களேன், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். என்ன போடப்பட்டிருக்கிறது? ஒரு அருமையான ஒரு குடும்பம்ல. ரெண்டு பேரையும் பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் இருவரும், இப்படி குடும்பம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்ல. ஒரு வீட்டில் கணவன் நல்ல ஆண்டுக்குள்ளே இருப்பார், மனைவி அதற்கு எதிரும் புதிருமா காரியங்களை செய்வாங்க. இல்லைனா மனைவி நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, கணவனுக்கு ஜப வாசனையே இருக்காது. ஆனால் இந்த குடும்பத்தை பாருங்கள், இந்த சகரியாவும் எலிசபெத்தும் பாருங்கள், ஆண்டவரே சாட்சி சொல்லியிருக்கிறாரு, இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயுமா. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, இல்லைன்னா எது பிடிச்சதோ அது இல்லை, சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியான காரியத்தை செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையான சாட்சியை இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிக்கலாம். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இப்போ பாருங்க, எலிசபெத்தை குறித்து ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. இவள் மலடியாய் இருந்தால் அதனால இவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அது மாத்திரமல்ல, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வயசானவங்க அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பொதுவாக யூத கலாச்சாரத்தில் ஒருவருக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் அது சாபமாக அது கருதப்பட்டது. இப்போ பாருங்களேன், இவங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆசாரிய வகுப்பினர்கள், இவங்க ஒரு பாஸ்டர் குடும்பம். இப்போ இவங்க கல்யாணம் ஆன புதுதில் எல்லாரும் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு பிள்ளை இல்லையா, இன்னும் பிள்ளை பிறக்கலையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். பல முறை என்ன பண்ணியிருப்பாங்க, எலிசபெத்தும் சகரியாவும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளை தாரும் என்று சொல்லி கேட்டிருப்பார்கள். ஏன், நிறையா பேர் பிள்ளை இல்லாமல் இவங்கக்கிட்ட ஜெபிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த எலிசபெத்துக்கும் இந்த சகரியாவுக்கும் பிள்ளை இல்லை. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல. தொடர்ந்து வாசிக்கலாமா? அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழியம் முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். இது என்ன அப்படின்றத கொஞ்சம் நான் விளக்கி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சகரியா ஒரு ஆசாரியர். ஸோ இப்போ ஆசாரியர்கள் என்ன செய்யணும், தேவாலயத்தில் பணிகளை செய்யணும். இப்போ அந்த நாட்களில் ஆசாரியர்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. விசேஷமாக இயேசுவின் நாட்களில் நம்ம கணக்கு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 20,000 ஆசாரியர்கள் இருந்தாங்களாம். இப்போ எவ்வளோ பேர் பாருங்களேன். இந்த ஆசாரியர்களுக்கு வேலையே இல்லை. ஆனால் ஏன்னா தேவாலய பணி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அட் அ டைம் போய் செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லை. அவங்க நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க போய் தேவாலயத்தில் பணி செய்வதற்கு ரொம்ப கொஞ்சம் ஆட்கள் போதுமானதாக இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. என்ன சிஸ்டம் அப்படின்னா, காலை தோறும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு போடுவாங்க. 3 சீட்டு போடுவாங்க. அதில் முதல் சீட்டை என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்ளுகிற ஆசாரியனை அந்த பலிபீடத்தை சுத்திகரிக்கிறதுக்காக அனுப்புவாங்க. 2வது சீட்டு பெற்றவர் அந்த பலிபீடத்தில் பலி செலுத்துவதற்காக அந்த மிருகத்தை கொல்லுவதற்காக அவர்களை அமர்த்துவார்கள். 3வதாக சீட்டு விழுகிறவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே போய் தூபம் காட்டுகிற அந்த பணியை கொடுப்பாங்க. நம்ம பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது காலையிலும் மாலையிலும் இந்த காரியங்கள் நடைபெற்றது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ காலையிலையும் மாலையிலையும் செய்யணும்னா மார்னிங் 3 ஆசாரிகள் தேவைப்பட்டுச்சு, மாலை நேரத்தில் 3 ஆசாரிகள் தேவைப்பட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, காலையில் அந்த பலிபீட வேலைகளை செய்வதற்கு நியமிக்கப்பட்டவர்களே மாலையிலையும் அந்த முதல் 2 சீட்டை பெற்றவர்கள் செய்து விடுவார்கள். ஆனால் அந்த தூபம் காட்டுகிறவர் மட்டும் காலையில் ஒருத்தர் தனியாக போடுவாங்க, மாலையில் தனியாக போடுவாங்க. அப்போ இந்த தூபம் காட்டுகிற அந்த வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது சிலருக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை தான் அந்த தூபம் காட்டுகிற வேலையே வரும். மற்றபடி அவங்க இந்த இது ஒரு ரொட்டீன் வந்துட்டே தான் இருக்கும்.
அந்த பலிபீட சுத்திகரிப்பு, அக்கினியை மூட்டுறது, மிருகத்தை கொல்றது, இந்த காரியங்கள்லாம் அவங்களுக்கு அடிக்கடி வரும். ஆனால் தூபம் காட்டுகிற அந்த வேலை மட்டும் வாழ்நாளில் ஒரு முறை மட்டும்தான் வரும். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான். அப்போ இப்போ இந்த ஆசாரியனாக இருந்த இந்த சகரியாவின் பேரில் இந்த தூபம் காட்டுகிற அந்த பணி தான் விழுந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 3 சீட்டையும் பெற்றவர்கள் பிரகாரத்தின் வாசலுக்குள்ள நுழைவாங்க. அந்த தூபம் காட்டுகிறவர் நடுவில் நிற்பாரு. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் அந்த முதல் சீட்டையும் 2ஆம் சீட்டை பெற்றவங்களும் கூட போவாங்க. உள்ள 3 பேரும் நுழைந்து பரிசுத்த அந்த ஸ்தலத்திற்கு போவதற்கு முன்பாக அங்கே ஒரு மணி வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மணி பேர் மேக்ரிஃபா என்று சொல்லி அழைக்கிறார்கள். இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் முடிஞ்ச உடனே இன்னொரு பீரியடுக்கு நமக்கு பெல் அடிப்பாங்கல்ல. ஒரு பெரிய ஒரு இரும்பில் அது இருக்கும் ரவுண்டாக, அதை வந்து டொங் டொங்னு அடிப்பாங்க இல்லையா. அது மாதிரி இந்த தூபம் காட்டுகிற ஆசாரியர் இவங்க 3 பேரும் போயிட்டு அந்த ஆசாரியர் வந்து என்ன பண்ணுவார், அதை துவக்குவதற்கு அடையாளமாக அந்த மணியை அடிப்பார். மணியை அடித்த உடனே வெளியில் கேதர் ஆகியிருக்கிற மற்ற ஆசாரியர்கள் ஜனங்கள் எல்லாரும் ஆராதனைக்கு ரெடியாகி எல்லாருமே ஜெபிக்க தொடங்கிடுவாங்க. அப்போ இந்த முதல் சீட்டை பெற்றவரும் 2ஆம் சீட்டை பெற்றவரும் அவரவர் வேலையை செய்வதற்காக அந்த பலிபீடத்துக்கு அருகில் போயிடுவாங்க. இப்போ பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 பகுதி நம்ம மறக்கக்கூடாது. முதல்ல பிரகாரம் இருக்கும், அதுக்கு அடுத்து பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அதுக்கு அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். பிரகாரத்தில் என்ன இருக்கும், பலிபீடமும் அந்த வெண்கல தொட்டியும் தண்ணீர் தொட்டியும் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பொருள் இருக்கும், நம்ம படிச்சிருக்கிறோம். என்னெல்லாம், குத்து விளக்கு, சமூக தப்ப மேஜை, தூபம் காட்டுகிற அந்த தூப பீடம். இப்போ இந்த ஆசாரியர் என்ன பண்ணுறாரு, மணி அடிச்சுட்டு அந்த மீதி 2 ஆசாரியர்களும் அவங்கவுங்க வேலையை செய்ய பலிபீடத்துக்கு போயிடுறாங்க. இந்த 3ஆவது சீட்டை பெற்றவர் மட்டும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்டர் ஆகி அந்த தூப பீடத்திற்கு போய் தூபம் காட்டி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவது வழக்கம். ஸோ இப்படி ஒரு காரியம்தான் இந்த சகரியாவிற்கு நிகழப்போகிறது. அதை தான் நம்ம இப்போ வாசித்தோம். இந்த தூபம் காட்டுகிறது அப்படின்றது இவங்களே புதுசாக கண்டுபிடிச்சது இல்லை. இது யாத்ராகம புத்தகத்தில் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கும் பொழுது இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர் கட்டளையாகவே கொடுத்திருந்தார். யாத்ராகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சித்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. என்ன பண்ணணும் அப்படின்றத 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும், மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன், விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். ஸோ இது வந்து ஜெபம் தான் அப்படின்னு சொல்லி நான் எதன் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் விளங்கி கொள்ளணும். இந்த சங்கீதத்தில் நம்ம உறுதி செய்யலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 141ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. சங்கீதக்காரன் ரொம்ப கிளியரா சொல்றாரு, தூபம் காட்டுறது என்னது, விண்ணப்பம். ஃபாதர் கூட ஒரு அருமையான பாடலை பாடி இருக்கிறார் பாருங்களேன், தூபம் போல் என் ஜெபங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப தூபம் காட்டுதல் என்பது தேவனிடத்தில் ஜெபத்தை ஏறெடுப்பது. வெளிப்படுத்துற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால். இந்த தூப வர்க்கம் என்பது எதை குறிக்கிறது, ஜெபத்தை குறிக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. அப்ப இப்ப சகரியா அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்திருக்கும்ல. ஏன்னா வாழ்நாளிலே ஒரு சான்ஸ் தான் அவருக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப எதிர்பார்ப்போடு கூட ரொம்ப ஆசையோடு கூட அந்த உள்ளல அவர் ஜெபிப்பதற்காக போயிருப்பார். போகிறதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ தன்னை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். முதலாவது தன்னை பரிசுத்தப்படுத்தியிருப்பார். அப்புறம் என்ன ஜெபம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பார். மேபி அப்போ பேப்பர் நோட்டெல்லாம் இருந்திருந்தா நல்லா நோட்லாம் பண்ணிவிட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு ப்ரிப்பரேஷனோடு கூட அவர் என்ன பண்ணியிருப்பார், உள்ளே போயிருப்பார்ல. ஜனங்கள்லாம் வெளியில் ஆவலோடு கூட நின்று கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து, தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தூபம் காட்ட ஆசாரியர் போயிடுவாரு. ஆனா வெளியில என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசாரியனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்களை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கிற இந்த ஆசாரியரை நீங்க ஆசீர்வதிங்க, பத்திரமா அவரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம் 11ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவருக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இப்போ என்ன நடக்குது, சகரியா அவர் பாட்டு கண்ண மூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்ணை திறந்து திடீர்னு பார்க்குறாரு, அங்கே கார்னரில் ஒரு பிரகாசமான ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். அதை பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. நம்ம எல்லாருக்குமே அப்படி தானங்க தோணும். திடீர்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது யாருமே இது நமக்கு சொல்லலையே. சகரியை யோசிச்சிருப்பாரு, இத்தனை பேர்கிட்ட நம்ம விசாரித்தோம்,
நீ போன வாட்டி நீ தானே தூபம் காட்ட போன, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப எல்லார்ட்டையும் கேட்டுட்டு வந்திருப்பார். ஒருத்தர் கூட சொல்லலையே நம்மக்கிட்ட, இந்த மாதிரி தூபம் காட்டுற வேலையில் தேவதூதன் வருவான்னு யாருமே நமக்கு சொல்லலையே, மறந்துட்டாங்களா இல்லை நமக்கு தான் புதுசாக நடக்குதா அப்படின்னு பயத்தோடு கூட பார்க்கும் பொழுது தேவதூதன் சொல்கிறாரு, சகரியாவே பயப்படாதே. எப்போவுமே பாருங்களேன், நீங்கள் எல்லா இடங்கள்லையும் தேவதூதர்கள் மனிதரை சந்திக்கும் பொழுது மனுஷங்க பயப்பட தான் செய்வாங்க. அப்போ முதல் வார்த்தை தேவதூதர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பயப்படாதே. ஏன்னா மனுஷர்கள் பார்த்தீங்களா, தேவதூதர்களை பார்த்தா கண்டிப்பாக பயமாக தானே இருக்கும். அதனால தான் முதல் வார்த்தையே பயப்படாதே. என்ன சொல்கிறாரு சகரியாவை பார்த்து, உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது சகரியாவுக்கே கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். நம்ம பிள்ளை வேணும்னு இப்போ ஜோம் பண்ணவே இல்லையே, இது எப்போவோ நம்ம கல்யாணம் ஆன புதுசில் பல ஆண்டுகள் கேட்டு கேட்டு நம்ம ஆண்டு கொடுக்காதனால அமைதியாயிட்டோமே, என்ன இது இவ்வளோ லேட்டாக இந்த தூதன் சொல்லிட்டு இருக்கிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீயும் மனைவியும் ஜோம் பண்ணதுனால உனக்கு ஒரு குமாரனை தரப்போகிறேன், அவனுக்கு யோவான்னு நீ பெயரிடுவாயாக, இப்படிலாம் ஏன் இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே குழப்பம் வந்திருக்கும் பாருங்களேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிறீங்களா இவர் போயிட்டு தனக்கு இவ்வளோ வருஷமாக பிள்ளை இல்லை, நமக்கு சான்ஸே கிடைக்கல தேவ சமூகத்தில் போய் ஜோம் பண்ணுறதுக்கு, அதனால இதுதான் லைஃப் டைமில் ஒரே சான்ஸு, அதனால போய் நம்ம தூபபீடத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பர்சனல் நீட்ஸ்க்காக கேட்டுடலாம், நமக்கு பிள்ளை வேணும், எல்லாரும் நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக கேட்டிருக்கவே மாட்டார். எதற்காக போயிருப்பாரு? நாங்கள் ரோமர்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கிறோம், எப்படியாவது ரோமர் ஆட்சியின் கீழே இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுங்க, எங்களுக்கு மேசியாவை எங்களை காப்பாற்றுறதுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்க தானே போயிருப்பாரு. இப்போ இவருக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருக்கும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஒருவேளை ஷாக்ல தேவதூதனை பார்த்து சகரியா சொல்லியிருக்கலாம், நீ ஏதோ தப்பா யோசிச்சுட்ட, இது நான் எப்பமோ ஜோம் பண்ண ஜபம், இப்போ தேவ ஜனங்களுக்காக விடுதலைக்காக மேசியா வருவதற்காக தான் கேட்க வந்திருக்கிறேன், நீ ஏதோ தப்பா சொல்ற போல, ஒழுங்கா நீ ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு சொல்லுன்னு சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரியல. ஆனா இந்த இடத்துல இந்த தேவதூதன் ரொம்ப தெளிவாக உன் விண்ணப்பத்தை தேவன் கேட்டார், உனக்கு ஒரு குமாரனை அதுபடி தரப்போறாரு, அவனுக்கு யோவான் நீ பெயரிட போற, அது மாத்திரமல்ல ஜனங்களுக்கும் விடுதலை கிடைக்க போகுது அப்படின்ற இரட்டத்தனையான சந்தோஷத்தை அறிவிப்பார் பாருங்களேன். தொடர்ந்து வாசிக்கலாம். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். உனக்கு இதனால ரொம்ப சந்தோஷம் ஆயிரும். உனக்கு மட்டும் இல்ல, அவனுடைய பிறப்பின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட போறாங்க பாரு அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். இப்ப என்ன சொல்றான் தேவதூதன்? உனக்கு மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகுது இந்த பிள்ளையின் நிமித்தம். அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளை ஒரு சாதாரண பிள்ளை கிடையாது. இதை நீ எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, நசரேய விரதத்தில் வளர்க்கணும். என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நசரேய விரதத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார் தெரியுமா? அவர்கள் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, அவருடைய தலையில் கத்தி படக்கூடாது, சவரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி இப்படி நிறைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை டைரக்டாக இந்த இடத்துல சகரியா கிட்ட யோவான் நசரேய விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் இருந்தாலும், நசரேய விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை தான் இங்கே தேவதூதன் பகிர்ந்து கொள்ளுகிறத பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இங்க சொல்லப்படுகிறது, அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏனோ தானோன்னு பாவத்தில் வாழ்ந்துட்டாங்க. ஆனால் உன்னுடைய மகன் வந்துதான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனிடத்திற்கு திருப்ப போகிறான், அவன்தான் மேசியா வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்த போகிறான் அப்படின்றத தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்றதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். பழைய ஏற்பாடு எப்படி முடிஞ்சிச்சு? அது கடைசி புத்தகமான மல்கியா புத்தகத்தோடு கூட முடிவடைகிறது. மல்கியா 4ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிக்க போறோம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அப்ப என்ன மல்கியா தீர்க்கதரிசி உரைத்திருக்கிறாரோ அதுதான் நிறைவேற்றும்படியாக சகரியாவுக்கு ஒரு குமாரனை ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்பதை இங்கே உறுதி செய்கிறதை பார்க்கலாம்.
மல்கியா புத்தகத்தோடு கூட ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுவதையே நிறுத்திட்டார் பாருங்களேன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்னெல்லாம் பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு மல்கியா புத்தகத்தில் வாசித்தோன்னா தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் தேவ ஜனங்கள் தேவனுக்கு பலி கொடுப்பதில் அவங்க வஞ்சித்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா நசல் கொண்டதை ஊனமானதை போய் தேவனுக்கு போய் கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உன்னை எஜமானுக்கு போய் இப்படி பலி கொடுக்கும் பொழுது அவன் உங்கள் பேரில் பிரியமாக இருப்பானோ, இப்படி நீங்கள் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொள்ளுகிறத பார்க்கலாம். அதனால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுறதையே நிறுத்திட்டார். 400 ஆண்டுகள் தேவனுடைய அமைதி என்று சொல்லுகிற அளவிற்கு எந்த ஒரு தீர்க்கதரிசியும் ஆண்டவர் அனுப்பவே இல்லை பாருங்களேன். அதற்கு பிற்பாடு இந்த 400 ஆண்டுகள் கழித்து தான் இந்த யோவான் தான் அந்த எலியாவின் அந்த ஊழியத்தை செய்வதற்காக வரப்போகிறான் என்பதை இந்த காபிரியேல் தூதன் மூலமாக சகரியாவுக்கு சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்ப இவன் எப்படிப்பட்டவனா இருக்க போறான்? அவன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனிடத்துல திருப்ப போகிறான், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துல திருப்ப போகிறான் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். இப்போ தேவதூதன்ட்ட கேட்குறான், ஓகே நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் இதுக்கு சாத்தியமே இல்லையே. நானும் என்னுடைய மனைவியும் வயதானவர்களாக மாறிட்டோம், நாங்கள் தாத்தா பாட்டியாக இப்போ இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாட்டி கேட்டேன், தேவன் எனக்கு தரவே இல்லையே, ஆனால் இது எப்படி நான் இதை அறிஞ்சு கொள்ள முடியும்? ஏதாவது எனக்கு காண்பியேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவதூதன் என்ன சொல்கிறான் பாருங்க. 19ஆம் வசனம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். சகரியாவுக்கு ரொம்ப சந்தேகமாயிருச்சு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, அவனால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால கேட்குறான் காபிரியேல் தூதனை பார்த்து, இது மாதிரி நீ சொல்றியே, இது எதனால் நடக்கும், ஏதாவது அடையாளத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது காபிரியேல் சொல்றாரு, நான் உனக்கு நற்செய்தியை சொல்றதுக்காக இந்த இடத்துல வந்தேன் அப்படிங்கிறார். நற்செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன அப்படின்னு சொல்றதை நான் விளக்கப்படுத்துறேன் பாருங்களேன். நற்செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன அறிந்திருக்கிறோம்? இயேசு இந்த பூமியிலே வந்தது தான் நற்செய்தி, காஸ்பல். ஏன்னா மேய்ப்பர்களுக்கு போய் தேவதூதர்கள் அறிவிக்கும் பொழுது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ அந்த நற்செய்தி என்பது இயேசு மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்தார், அதான் நற்செய்தி. ஆனால் இப்போ சகரியாட்ட ஏதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் காபிரியேல் சொல்கிறாரு, இந்த நற்செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய மகன் இருக்கிறானே யோவான், இவன்தான் மேசியா வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ண வரணும். இவன்தான் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டவன், வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் இவன்தான். இந்த நற்செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இது மட்டும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் இதற்கு பிற்பாடு மேசியாவால் வர முடியாது. மேசியா வரலன்னா உனக்கு சந்தோஷம் மட்டும் இல்லை, இது தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறதான ஒன்று, ஆகவே இது நிறைவேறியே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். அதனால இப்ப காபிரியேல் தூதன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, தகுந்த காலத்தில் இது நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ நம்பலல்ல, அதனால இது நடக்கிற வரைக்கும் உன்னால பேச முடியாது. இப்ப பாருங்களேன், இது ஒரு நற்செய்தி. இது இவனுக்கு சொல்லப்பட்ட நல்ல செய்தி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே சொல்லப்படுகிற ஒரு நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? இந்த யோவான் பிறக்க போகிறது வெறும் இது சகரியாவின் குமாரன் மட்டும் அல்ல, இவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிறவன். காட்ஸ் பிளான் ஆஃப் ரிடம்ஷன், அதாவது தேவனுடைய மீட்பின் பணியை நிறைவேற்ற போகிறவன் தான் யோவான். ஏசாயா புத்தகத்திலே இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இவன் வழியை ஆயத்தம் பண்ண வருகிறவன், இவன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம். மேசியாவிற்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு இந்த யோவான் பிறக்கவில்லை என்று சொன்னால் மேசியாவால் வர முடியாது. மேசியா வரல அப்படின்னா அப்போ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினா ஜனங்கள் எப்படி பாவத்திலேருந்து மன்னிக்கப்படுவாங்க? ஸோ இது ஒரு பெரிய பிளான் பாருங்களேன். அப்போ இந்த பிளானுக்கு இப்போ யார் தடையாக இருக்கிறா? சகரியாவுடைய அவிசுவாசம் தான் தடையாக இருக்குது. இப்போ காபிரியேல் சொல்கிறாரு, நீ வாயை திறந்தால் தானே உனக்கு பிரச்சனை, இது நடக்கிற வரைக்கும் பாரு, உன் வாயை மூடிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஊமையாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்றாரு. உன் வாய் திறந்துருந்ததுன்னா இந்த நற்செய்தியை நீ கேட்ட உடனே வெளியே போய் ஆசீர்வதித்த உடனே போய் முதல் உன் மனைவி கிட்ட போய் சொல்லிட்டு, ஏம்மா இந்த மாதிரி தேவதூதன் எனக்கு சொன்னான், ஆனால் என்னால் நம்பவே முடியல பாரு, எப்படிம்மா நம்ப முடியும், நீயே சொல்லு. எலிசபெத் அம்மா நம்பினா கூட
இந்த சகரியாவால் நம்பியிருக்கவே முடியாது. ஒவ்வொரு மாதமும் எலிசபெத்துக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்திருப்பார். என்ன கேட்டுட்டு இருந்திருப்பாரு? உண்மையாகவே ஏதாவது அசைவு இருக்குதா, நீ கர்ப்பமாக தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவிசுவாசமாக பேசிகிட்டே இருந்திருப்பார்ல. அதனால இது நடக்கிற வரைக்கும் நீ வாயே திறக்காதன்னு என்ன பண்ணிட்டார்? தேவதூதன் வாயை அடைச்சி விட்டுட்டார். சரிங்களா? தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 21ஆம் வசனம். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன அப்படின்ற ஒரு பின்னணியை உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? சீட்டு தங்கள் பேரில் விழப்பட்ட 3 ஆசாரியர்கள் என்ன பண்ணுறாங்க? தேவாலய பணியை செய்வதற்காக உள்ளே போகிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க? பலிபீடத்தை சரி செய்து அக்கினியை மூட்டுவதற்காக போயிட்டாரு. இன்னொரு ஆசாரியர் அந்த மிருகத்தை கொல்றதுக்கு போயிட்டாரு. ஒரு ஆசாரியர் மட்டும் உள்ள தூபம் காட்டுவதற்காக போயிட்டார். இப்போ தூபம் காட்டி முடிச்சுட்டு, அதாவது ஜெபம் பண்ணி முடித்து விட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியே வந்து மற்ற 2 ஆசாரியர்களும் மீட் பண்ணி 3 பேரும் பிரகாரத்துல காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இடத்துல போவாங்க. இவங்க வந்த உடனே எல்லா மியூசிக் ஆட்கள் கொயர்லாம் ரெடி ஆயிரும். இந்த தூபம் காட்டின ஆசாரியர் 2 கரங்களையும் உயர்த்தி என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் உள்ள அந்த ஆசீர்வாதத்தை, உன் தேவன் உன்னை காக்க கடவர்னு தொடங்குது பார்த்தீங்களா, அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுவார். சொன்ன உடனே மாரூத்திரமாக ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய தேவனுக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Blessed be the Lord God, the God of Israel, from everlasting to everlasting. அவங்க என்ன பண்ணுவாங்க? ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ண உடனே பாட்டெல்லாம் தொடங்கிரும். எல்லா மியூசிக்கெல்லாம் போட்டு ஒரே சந்தோஷம், ஆர்ப்பரிப்பு தொடங்கிரும். இதுதான் அவங்க வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ சகரியா உள்ளே போயிருக்கிறாரு. சகரியா போன ஆள் காணவே காணும், தாமதம் ஆகுது. அதனால ஜனங்கள் இதை குறித்து ஆச்சரியப்படுகிறத பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். 22ஆம் வசனம். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாய் இருந்தான். அப்போ இந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள், என்னடா இந்த ஆசாரியரால் பேச முடியல, நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பார்த்தா இவரால் ஒன்றுமே சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதனால் என்ன அறிந்து கொண்டாங்கன்னா, ஏதோ ஒரு தரிசனத்தை இவர் பார்த்துருக்கிறார் போல, அந்த ஷாக்கில் தான் இவரால் பேச முடியல அப்படின்றத புரிந்து கொள்கிறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்த சகரியாக்கு வேலை முடிஞ்ச உடனே இப்போ வீட்டுக்கு போயிடுறத நம்ம பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து, அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். இப்போ பாருங்க, ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம்? அவன் வீட்டுக்கு போன பிற்பாடு தன் மனைவியாகிய எலிசபெத் அவள் கர்ப்பவதியாகிறத பார்க்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக எவ்வளோ காத்திருந்த அந்த காரியம் இப்போ அவங்க வாழ்க்கையில் நிறைவேறுகிறத பார்க்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் கர்ப்பவதியானவன்னு அவள் என்ன சொல்கிறா? ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிந்தையை. அப்போ பாருங்க, எவ்வளோ தூரம் அந்த அம்மா நிந்தையை அனுபவிச்சிருந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க கிராமத்தில் இருந்த எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? அவளுக்கு தான் ஏதோ பிரச்சனை போல, அவள் ஒரு மலடி அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசியிருப்பாங்க. அவள் அதெல்லாம் பொறுத்து கொண்டிருப்பா. இல்லை, எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல, இவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்ல அந்த நிந்தையெல்லாம் நீக்கும்படியாக ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார் என்பதை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடிகிறது. இதை வாசிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏராளமான வேளையில் பல நாட்கள் ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த காரியம் நடக்காமலே இருக்கும். மற்றவங்க கூட நம்மளை நிந்திக்கலாம். ஏன் நீங்கள் எல்லாம் இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறீங்க, எல்லா காரியங்களையும் செய்றீங்க, நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க, இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையிலே இது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிந்தித்து கொண்டிருக்கலாம். இந்த எலிசபெத்தை போல நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிந்தனையை அனுபவித்து கொண்டிருக்கலாம். இந்த எலிசபெத்தின் சம்பவத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்றது என்ன தெரியுமா? நம்மலாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்துடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, உடைக்காகவும் உணவுக்காகவும் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? காட்டு புஷ்பங்களை நான் உடுத்து வைக்கலையா? ஆகாயத்து பறவைகளை நான் போஷிக்கலையா? நீங்கள் ஏன் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறீங்க? ஐயோ, என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுமோ,
எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பல கேள்விகளோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். எப்படி எலிசபெத் சகரியா வாழ்க்கையிலே தாமதமானதோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்கிற விண்ணப்பத்திற்கு தாமதமாகலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காகவே இப்படிப்பட்ட தாமதங்கள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சப்போஸ் இந்த சகரியா எலிசபெத் கல்யாணம் ஆச்சு, அப்போ 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இவங்களுக்கு பிள்ளை இல்லை. உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, தேவன்கிட்ட முறையிட்டிருப்பாங்க, ஆண்டவரே என் மனைவிக்கு பிள்ளை தாரும். சகரியாவும் ஜெபம் பண்ணியிருப்பாரு, எலிசபெத்தும் கேட்டிருப்பாங்க, ஆண்டவரே எனக்கு பிள்ளை தாரும். ஏன்னா இவங்க கர்த்தர் சொன்ன எல்லா கட்டளைகளின்படியும் அவங்க நீதியாக நடந்தாங்கன்னு தானே பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம சொல்லணும்னா அவங்க ஒழுங்காக சர்ச்சுக்கு போனவங்க, பைபிள் வாசித்தவங்க, பைபிள் படி வாழ்க்கையை அமைத்து கொண்டவங்க, தினந்தோறும் ஜெபிக்கிறவங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாங்க, கர்த்தருக்காக பணி செஞ்சாங்க, எல்லாமே செய்திருந்தும் அவங்க வாழ்க்கையில் பிள்ளை இல்லை என்ற குறை. ஜோமனி விட்டுட்டாங்க. இப்ப சப்போஸ் ஆண்டவர் அப்பமே பிள்ளை கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொன்னா, யோவான் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு 6 மாதத்திற்கு முன்னாலதான் பிறக்கணும் அப்படின்றது தேவனுடைய திட்டம். கலாத்தியர்ல வாசிக்கிறோம்ல, காலம் நிறைவேறின போது இயேசு இந்த பூமிக்கு வந்தாராம். அப்ப ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, காலம் இருக்குது. அந்த காலம் நிறைவேறினாதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த எலிசபெத் சகரியாக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா பாருங்க, இப்ப ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி? இவர்தான் மேசியாவுக்கு வழிய ஆயத்தம் பண்ண போகிறார். அத பொறுமையா அவங்க போனாங்க. அந்த காரியத்தை முறுமுறுக்கல, கசந்து கொள்ளுல, அழுது புலம்பல, கர்த்தரை பார்த்து கொண்டிருந்தார்கள். ரோமர் 8:28 அடிக்கடி நம்முடைய பாடங்களை படிக்கிறோம் பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில எப்பவுமே எல்லாமே நன்மைக்காக தான் கர்த்தர் செய்வார் பாருங்களேன். அது மாதிரிதான் ஒரு காரியம் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ல இருந்து 38 வரைக்கும். இயேசுவின் பிறப்பு அறிவிப்பு, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தி பர்த் ஆஃப் ஜீசஸ். வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26-27. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். இங்க என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? 6ஆம் மாதத்துலன்னா யாருக்கு? எலிசபெத் 6 மாதம் ஆயிடுச்சு இப்போ அவளுக்கு. அப்போ காபிரியேல் தூதனுக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புகிறார். நாசரேத்துக்கு போ, அங்கே மரியாள் என்ற ஒரு பெண் இருக்கிறா, அவகிட்ட போய் என்னுடைய குமாரன் அவள் மூலமாக தான் பிறக்க போறான்றதை போய் சொல்லு. இப்போ காபிரியலுக்கு 2 முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதாவது சகரியாட்ட போய் யோவான் பிறக்க போறான் சொல்லிரு. அதுக்கு பிறகு 6 மாதம் தாண்டி நாசரேத் ஊர்ல இருக்கிற மரியாள்கிட்ட போய் தேவகுமாரன் பிறக்க போகிறார் என்பதையும் சொல்லிரு. நாசரேத், இந்த நாசரேத் எங்க இருந்துச்சு அப்படின்னா கலிலேயா கடல்ல இருந்து 15 மைல் தூரத்துல இருந்துச்சு. இந்த நாசரேத் ரொம்ப ஒரு பின்தங்கிய ஒரு ஊர். இதுல தான் யோசேப்பும் மரியாளும் இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள்ல இனி இந்த ஊரை வச்சுதான் இயேசுவை அழைப்பாங்க பாருங்களேன். நசரேனாகிய இயேசு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறத நம்மளால பார்க்கலாம். இப்ப என்ன போடப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை. நியமிக்கப்பட்ட, இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யூத கலாச்சாரத்துல 3 நிலைகள்ல திருமணம் நடக்கும். திடுதிப்புன்னு போயிட்டு ஒரு பொண்ணை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட மாட்டாங்க. 3 நிலை இருக்கும். அதாவது முதல் நிலை என்ன அப்படின்னு சொன்னா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்கேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இது அப்படின்னா உறுதிப்படுத்துறது, பூ முடிக்கிறதுலாம் சொல்றாங்க பாருங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதாவது மணமகனின் தகப்பன் போய் மணமகளுடைய தகப்பனை மீட் பண்ணி நான் என் பையனுக்கு உங்க பொண்ணை எடுத்துக்கிறேன் அப்படின்னு உறுதிப்படுத்துறது தான் அந்த என்கேஜ்மெண்ட் யூதர்கள் சொல்றாங்க. 2வது நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இதை முடிச்சிட்டு வந்த பிற்பாடு அந்த மணமகனும் மணமகளும் சேர்ந்து ஒருவரோடொருவர் உடன்படிக்கை செய்து கொள்ளுவார்கள். அது பேரு நிச்சயதார்த்தம், அதாவது பெட்ரோத்தல் என்று சொல்லி அழைக்கிறோம். இப்படி அவர்கள் உடன்படிக்கை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் தள்ளுதற் சீட்டை கொடுத்தாதான் அவங்களால பிரிய முடியும். இப்ப நமக்கு அது புரியாது. ஏன்னா நிறைய திருமணங்கள் நிச்சயதார்த்தத்தோடு நின்று விடுகிறது. அவங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப தேவையில்லை. ஆனா யூத கலாச்சாரத்துல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா விவாகரத்து செஞ்சாதான், அதாவது தள்ளுதற் சீட்டை கொடுத்தாதான் அது செல்லுபடி ஆகும். அதுதான் இங்க போடப்பட்டிருக்கிறது. இந்த கன்னிகை யோசேப்பு என்ற புருஷன்
புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். அதனாலதான் பாருங்களேன், மத்தேயுல நம்ம வாசிக்கும் பொழுது யோசேப்பு இவளை ரகசியமாய் தள்ளி விடுவதற்கு யோசனை பண்ணிட்டு இருந்தானா. அப்போ இதுதான் அதோடைய பேக்ரவுண்ட் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ஏன் நமக்கு புரியாது அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவ திருமணங்கள்ல திருமணத்தின் அன்றுதான் என்ன பண்ணுவோம், கணவனும் மனைவியும் கரம் பிடித்து தேவ சமூகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குறுதிகளை கொடுத்துப்போம். ஆனா இது அவங்களுக்கு எப்ப நடக்கும் அப்படின்னா, பெட்ரோத்தல்லையே நடந்துரும், நிச்சயதார்த்தத்திலேயே நடந்துரும். அதற்கு பிற்பாடு திடீர் என்று சொல்லாம மணமகன் மணமகளை திருமணம் செய்து கொள்வார். அதுதான் யூத கலாச்சாரம். சரி, இப்படி ஒரு சூழ்நிலையில தான் காபிரியேல் தூதன் மரியாளை பார்த்து இந்த காரியத்தை சொல்றத நம்ம பார்க்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 28 முதல். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இப்ப என்ன சொல்றான்? மரியாள் வீட்டுக்கு வந்தான். இந்த மரியாள் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்களேன். மரியாள் அப்படின்னு சொன்னா நிறைய முறை நம்ம பாடத்துல படிச்சிருக்கிறோம். ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டாலே மரியாள்னு பேர் வச்சிருவாங்களாம். இயேசுவின் நாட்கள்ல கூட பாருங்க, சின்ன யாக்கோபின் தாயாகிய மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள், மகதலனா மரியாள், இப்படி நிறைய மரியாள் நம்ம புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 6-7 மரியாளை நம்மளால பார்க்க முடியும் பாருங்களேன். அப்ப மரியாள் அப்படின்றது ஒரு காமன் நேம் இயேசுவின் நாட்கள்ல இருந்தது. மரியாள்னு ஏன் வச்சாங்க அப்படின்னு சொன்னா, மரியாள் அப்படின்னு சொன்னா கசப்பு, பிட்டர்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம், கண்ணீர். ஆனா மரியாள் அப்படின்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. கண்ணீரும் ஒரு அர்த்தம், கசப்பு. அதே மாதிரி எக்ஸால்டட் ஒன் அப்படின்னா என்னது, உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மாத்திரமல்ல, பிலவட், அன்பானவர் அப்படின்னு ஒரு அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மரியாள் அவங்க அப்பா ஒருவேளை கசப்பா நினைச்சு பேர் வச்சாரோ தெரியாது, பெண் பிள்ளைன்னு நினைச்சு பேர் வச்சாங்களோ தெரியாது. ஆனா தேவன் பார்வையில அவள் எக்ஸால்டட் ஒன்னாக, அன்புள்ள ஒரு ஸ்திரீயாக அவள் மாறப்போகிறாள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. மரியாளை பார்த்து 3 காரியங்களை இந்த தேவதூதன் சொல்றாரு. கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள், இப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட போற அப்படின்றத சொல்றார். தொடர்ந்து வாசிக்கலாம். 30ஆம் வசனத்திலிருந்து, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். பாத்தீங்களா, இந்த இடத்துலயும் தேவதூதன் மரியாளை பார்த்தோன்னா மரியாளுக்கு பயம் வந்திருக்கும். அதனால இங்க என்ன சொல்றாரு? முதல் வார்த்தையா பயப்படாதே. திரும்ப சொல்றாரு, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபை பெற்றவளேன்னு கூப்பிட்டாரு. இப்ப திரும்பி சொல்றாரு, கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இங்க என்ன சொல்றாரு? நீ கன்னிகை தாமா, ஆனா நீ கர்ப்பவதியாக போகிற, உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போறேன். அவர் உன் குமாரன் மட்டும் இல்ல, இவர் தான் உன்னதமான தேவனுடைய குமாரனும் கூட. இவர் சாதாரண மனிதரா இருக்க மாட்டாரு, இவர் பெரியவராய் இருக்க போகிறார். அது மாத்திரமல்ல, இவர் பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்ட மேசியாவாக வரப்போகிறார். அதாவது தாவீதின் வம்சத்துல இவர் பிறக்க போகிறார். இவருக்கு நித்தியமாக என்னுடைய சிங்காசனத்தை நான் கொடுக்க போறேன். தாவீதுக்கு சொன்னேன்ல, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 12-16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, உன்னுடைய சிங்காசனம் நித்தியமா இருக்கும்னு சொன்னனே, அது இவர் மூலமா தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 33ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். சொல்றாரு, இவர் சாதாரண மனிதர் கிடையாது, இவர் தேவகுமாரன். இவர் தான் நித்தியமாய் யாக்கோபின் சந்ததியை அரசாள போகிறார் என்பதை இங்கே சொல்லுகிறார். 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். இப்ப மரியாளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குது. ஏன்னா அவர்கள் இந்த 3 நிலை சொன்ன பாத்தீங்களா. முதல் நிலை என்னது? என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட் போது உறுதி செஞ்சுட்டு போயிருவாங்க, 2 அப்பாங்களும் உறுதி செஞ்சுட்டு போயிருவாங்க. ஆனா பெட்ரோத்தல் போது கணவன் ஆக போகிறவனும் மனைவி ஆக போகிறவனும் 2 பேரும் உறுதிமொழி எடுத்துச்சு. ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் வாழ மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. ஆனா திருமணம் முடிஞ்ச பிற்பாடுதான் அவங்க வாழ்க்கையை துவங்குவார்கள். ஆனா இப்ப இவ கன்னிகையா இருக்கிறா. ஆனா இங்க தேவதூதன் என்ன சொல்றாரு? நீ கர்ப்பவதி ஆக போற. இப்ப இங்க சொல்றா, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்றா. அப்ப தேவதூதன் அதற்கு பிரதியுத்தரமாக இங்க எக்ஸ்பிளைன் பண்றத பார்க்கலாம். 35-36. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும்,
ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவகுமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு அது 6ஆம் மாதம். இதை தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கு முன்னால ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அது என்ன அப்படின்னா, சகரியாட்ட போய் காபிரியேல் சொல்றாரு, நீ ஒரு குமாரனை பெறப்போகிறாய் என்று சொன்ன போது அவனுக்கு நம்பவே முடியல. ஏன்னா அவன் வயதானவனா இருந்தான். அதனால கேட்கிறான், இது நடக்கும் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை கொடு அப்படின்னும் போது காபிரியலுக்கு கோபம் வந்துருது. இது நடக்கிற வரைக்கும் நீ ஊமையா இருப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இதே கேள்வியை தான் மரியாளும் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? ஆனா இந்த இடத்துல காபிரியல் என்ன பண்றாரு? எக்ஸ்பிளைன் பண்றாரு. இல்லம்மா, நீ கவலைப்படாத, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும் போது இது நடக்கும், அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கலாம். அடையாளமா என்ன காபிரியல் கொடுக்கிறாரு? முதல் வயதுல எலிசபெத் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், அவளுக்கு இது 6ஆம் மாதம் அப்படின்ற அடையாளத்தை மட்டும், ஒரு க்ளூவை மட்டும் கொடுத்துறாரு. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், என்ன இந்த தூதன் ஒரு பாரபட்சம் நிறைந்தவராக இருக்கிறாரே, அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, ஆனா இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னா இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், இந்த சகரியா இதை நம்புவதற்கு ஒரு முன் உதாரணம் ஒன்று இருந்துச்சு வேதத்துல. என்ன அப்படின்னா, இதற்கு முன்பாக ஆபிரகாம் சாராளுக்கு முதிர் வயதிலே ஈசாக்கு பிறந்தார். இதை நன்கு அறிந்திருந்தார் சகரியா. சாராளினுடைய கற்பம் செத்து விட்டது. ஆபிரகாம் முதிர்ந்த வயதுள்ளவன், ஆனாலும் தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்தது என்பதை சகரியா அறிந்திருந்தார். ஆனால் கன்னிகை கர்ப்பவதியானது அப்படின்ற விஷயம் அதுவரைக்கும் நடந்திராத ஒன்று. அதனால கன்னிகை ஆகியிருந்த அந்த மரியாள் இடத்துல இப்பொழுது காபிரியேல் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றத நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றான்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இப்ப இந்த இடத்துல தேவதூதன் சொன்ன உடனே மரியாளுடைய பதில் என்னவா இருக்கு பாருங்களேன். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆரம்பத்தில இருந்தே அவளுடைய அந்த தாழ்மையான குணத்தை நம்மளால பார்க்க முடியுது பாருங்களேன். கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இதே வேற ஒரு பெண்ணா இருந்தா, அப்பா தேவதூதனே முன்னாடி வந்துட்டான், நான் எவ்வளவு பாக்கியசாலி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா நினைச்சிட்டு 4 பேர்கிட்ட ஓடி போய் சொல்லியிருப்பா. ஆனா இவளோ தாழ்மை உள்ளவளாக அதை வெளியில சொல்லாம அப்படியே சிந்தித்து கொண்டிருந்தாள். இந்த இடத்துலயும் அவளுடைய தாழ்மை வெளிப்படுது பாருங்களேன். இது தேவன் சொன்ன காரியம்தான் அப்படின்னு சொல்லி அவ என்ன சொல்றா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. இதுவரைக்கும் மரியாள் நிச்சயமாகவே பழைய ஏற்பாட்டை நல்லா படிச்சிருப்பாங்க. பழைய ஏற்பாட்டுல ஏசாயால இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரி மேசியா வரப்போகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற போகிறார் என்ற காரியங்கள் மரியாள் படிச்சிருப்பாங்க. அது மாத்திரமல்ல, ஏசாயால 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படின்றத மரியாளும் படிச்சிருப்பாங்க. ஒருவேளை மரியாளுடைய அந்த டேஸ்ல இவங்கள மாதிரி எத்தனையோ பேர் இவங்க வயதுடையவங்க இருந்திருப்பாங்கல்ல. ஆனா எந்த பெண்ணிட்டையும் காபிரியேல் போகாம தேவனால் அனுப்பப்பட்டு மரியாள் இடத்துல வந்து தேவகுமாரன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வாருன்னு சொன்னா மரியாளுக்கு எவ்வளவு அதற்கு தகுதி இருந்திருக்கும் அப்படின்றத நீங்க யோசித்து பாருங்க. மரியாளுக்கு சொல்றாங்க அவள் 18 இருந்து 20 வயது டீனேஜரா தான் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வாலிப நாட்கள்ல எவ்வளவு தூரம் வேதத்தை படித்து கொண்டே இருந்திருப்பாள். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு சொல்றா. இப்போ கொஞ்ச நாள்ல என்ன பண்ண போறா? வார்த்தையை படிச்சிட்டு இருந்த வார்த்தையானவராக அவருடைய கற்பத்திலேயே சுமக்க போறா. அவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் இந்த மரியாளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம சொல்ல முடிகிறது. தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 39 முதல் 45 வரை எலிசபெத் மரியாளை வாழ்த்துதல். கிரீட்டிங்ஸ் ஆஃப் எலிசபெத் டு மேரி வாசிக்கலாம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. இப்ப மரியாள் என்ன பண்றாங்க? இந்த காரியத்தை கேட்ட உடனே ஒரு பக்கம் உங்களுக்கு பயமா இருந்திருக்கும்ல, நம்ம கன்னிகை, நமக்கு நியமிக்கப்பட்ட புருஷனுக்கு தெரிஞ்சா என்னவாகும், நம்ம அம்மா பாட்ட சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கலக்கம் இருந்திருக்கும். ஆனாலும் எல்லா கலக்கத்தை காட்டிலும் ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப உண்மையானது, ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தா நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். இங்க காபிரியேல் தூதன் ஒரு க்ளூ
கொடுத்துட்டு போறார் மரியாளுக்கு. என்ன செய்வதென்று சொல்லி திகைப்பாளே இவ. அதனால எலிசபெத் கிட்ட நீ போயிரு அப்படின்றத அடையாள ரீதியா அங்க சொல்லிடுறார். அங்க ஏன் சொல்லணும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். எலிசபெத் கர்ப்பமா இருக்கிறது இவளுக்கு ஏன் சொல்லணும்? அவங்க யூதேயால இருக்கிறாங்க, இவங்க கலிலேயா உள்ள நாசரேத்துல இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மரியாள் இப்ப கர்ப்பமாக போறா. ஒரு பெண்ணிற்கு கர்ப்பமான முதல் 3 மாதங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாந்தி வரும், அந்த மார்னிங் சிக்னஸ் சொல்லுவாங்கல்ல, தலை சுத்தும். யாராவது ஒருத்தர் கேர் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த டைம்ல எலிசபெத் என்ற இன்னொரு ஒரு ஸ்திரீயை தன்னுடைய குமாரனை பெற்றெடுப்பதற்காக மரியாளுக்கு உதவியாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உடனே நேரடியா என்ன பண்றா, மரியாள் தீவிரமா போய் அந்த எலிசபெத்தை சந்திக்கிறத பார்க்கலாம். அந்த டைம்ல ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நிகழ்கிறது. மரியாள் உள்ள போன உடனே அவளுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே ஷாலோம் பிரைஸ் தி லார்ட் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா அந்த வாழ்த்துதலை கேட்ட உடனே எலிசபெத் வயித்துல இருக்க பிள்ளை வந்து என்ன பண்ணுச்சான், துள்ளிற்று. இப்ப எலிசபெத் இப்ப வந்து தீர்க்க தரிசனமாக உரத்த சத்தமாய் பேசுகிறத பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 42 வாசிக்கலாம். உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். எலிசபெத்துக்கு நிச்சயமா தெரியும், வயதான காலத்துல இந்த தேவனுடைய வல்லமை என்னை கர்ப்பவதி ஆக்கினதென்றால் இது ஆண்டவர்தான் என்பதை உறுதியாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சொல்லுகிறதை பார்க்கலாம். இது என்னுடைய ஆண்டவருடைய தாயார் என்பதை அவள் உணர்ந்து அந்த முதல் 3 மாதங்கள்ல இந்த மரியாள அவதான் என்ன பண்றா, கேர் பண்ணிக்கிறா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். இப்ப கன்னிகை கர்ப்பவதி ஆனா அப்படின்றத அவங்க அம்மாவோ இல்லாட்டா அவங்க குடும்பத்தாரோ இல்லைன்னா அவங்க ஊர் மக்களோ அறிந்திருந்தா, ஐயோ இந்த மரியாள் நல்ல பொண்ணு தானே, என்ன இப்படி ஆயிருச்சு, கர்ப்பமா இருக்கிறாளாமே, கல்யாணமே ஆகல அவளுக்கு, இப்படி எல்லாம் பேச்சு வரும்ல. அதனால மரியாளுடைய இருதயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும், சரீரத்துக்கும் அவளுக்கு நல்ல பலன் வேணும். அதனால எலிசபெத் அப்படின்ற இந்த ஸ்திரீயை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அவளுக்கு நல்ல ஒரு மாரல் சப்போர்ட், இமோஷனல் சப்போர்ட், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டை இந்த இடத்துல கொடுக்கறத பார்க்கலாம். இந்த இடத்துல இவ தீர்க்க தரிசனமா இந்த எலிசபெத் உரைத்த போது மரியாளுக்கு அது ஒரு பலனா மாறி இருக்கும்ல. இத கேட்ட உடனே மரியாளுக்கு ஆவியானவர் உள்ள இறங்கிறார். இறங்கி மரியாள் இப்ப பாட்டு பாடுறாங்க பாருங்க. மரியாளின் பாடல், சாங் ஆஃப் மேரி, லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 முதல் 56 வரைக்கும் ஒரு பெரிய பாடல். இது கிட்டத்தட்ட அன்னாள் வந்து பழைய ஏற்பாட்டுல 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல அன்னாளின் பாடலுக்கு ஒத்து இருக்கும் பாருங்களேன். நம்ம ஃபாஸ்டா வாசிடலாம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இப்ப மரியாள் பாருங்க, வார்த்தையானவரை உள்ள கொண்டு வந்து கர்ப்பத்துல வார்த்தையானவர் வந்த பிற்பாடு அவளுடைய பாடல் வார்த்தையிலேயே ரிச் இன் வேர்ட் அப்படின்னு சொல்லிடலாம்ல, அப்படியே ஃப்ளோ வருது. யோசிக்கல, எல்லாம் போய் ஒரு சீனரியில ஒரு தனிமையான ஒரு இடத்துல போய் உட்காந்து பாட்டு எழுதுவோம், இந்த வேர்ட்ஸ் இங்க போடலாம், இந்த வேர்ட்ஸ் இங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங் எல்லாம் அவ யோசிக்கல. உள்ள இருக்குது சந்தோஷப்பட்ட உடனே, களி கூர்ந்த உடனே அவளுக்கு அப்படியே அது ஃப்ளோவா வர்றதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான காரியம் பாருங்க, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என்னதான் இரட்சகரை தன்னுடைய வயிற்றுல சுமந்த மரியாளாகட்டும், அவளுக்கும் ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார் என்பதை மரியாளை உணர்ந்துதான் இதை பாடுறாங்க. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். வேற ஒரு பெண்ணா இருந்தா என்ன பண்ணிருப்பா, பா உலகத்தினுடைய இரட்சகரை என் மூலமாக பிறக்க போகிறார் அப்படின்னு அவளுக்கு பெருமை வந்திருக்கும். பாருங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அப்படின்னு சொல்லி பாடுறா. அது மாத்திரமல்ல, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். அப்ப ரொம்ப அழகான ஒரு பாடலை பாடுறத நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் என்ன நடக்குது, மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள்.
பண்ணினாள். சோ இதுதான் வந்து மரியாளுடைய பாடல். ரொம்ப அழகா இருக்கும் இந்த வேர்ட்ஸ்லாம். நீங்க மறுபடியும் அதை வாசித்து பாருங்க. அடுத்த பகுதியில பாத்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 57 இருந்து 66 வரைக்கும் யோவான் ஸ்நானனின் பிறப்பு, பர்த் ஆஃப் ஜான். விரைவா அந்த சம்பவத்தை வாசித்தரலாம். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவருடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். எப்படி சகரியாட்ட சொன்னாரு, இந்த பிள்ளையின் நிமித்தம் உனக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அயலகத்தாருக்கும் சந்தோஷம் உண்டாகும் தானே சொன்னாரு. அதே மாதிரி இங்க நிறைவேறத பார்க்கலாம். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அப்பாவுடைய பெயரை வச்சிருவாங்க. அதனால சகரியான் வைக்கலாம்னு நினைக்கும் போது எலிசபெத் குறுக்கிட்டு என்ன சொல்றாங்க, அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். இப்ப பாருங்க, சகரியா அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அவர்கிட்டயே கேட்டு பாருங்க, சகரியான் வைக்க கூடாது, யோவான் தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லல. ரொம்ப உறுதியா யோவான்னு வைங்கன்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சகரியாக்கு மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இவளுக்கு ஒரு உந்துதலை கொடுத்திருந்திருக்காரு, யோவான்னு பெயர் வைக்கணும்னு. உடனே அங்க இருக்கிறவங்க ஆச்சரியப்படுறாங்க. யாருமே சகரியான்னு சொல்லிட்டு யாருமே யோவான்னு உங்க குடும்பத்திலே இல்லையேமா, இதை எப்படி வைக்கலாம், சரி சகரியாட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறத பார்க்கலாம். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாயிருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவருடைய வாய் திறக்கப்பட்டு நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். பாத்தீங்களா எவ்வளவு ஆச்சரியமாக இருந்துக்கு, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். யோவான் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு விட்டது. அதனாலே அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலைநாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. அப்ப இதை கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, பயமாவும் இருந்தது. இது வரைக்கும் நடக்காத ஒன்னாச்சே, அப்ப இது கடவுள் கிட்ட இருந்து வந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் நம்பினாங்க. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளை கூட இருந்துச்சு, அந்த பிள்ளை வளர்ந்தது என்று சொல்லி பாக்குறோம். கடைசி பகுதியை நம்ம வாசிக்க போறோம். இதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. இது சகரியாவின் தீர்க்க தரிசனம், ஜக்கரியஸ் ப்ராஃபசி. லூக்கா 1ஆம் அதிகாரம் 67 முதல் 80 வரை. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கும் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னதாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றான். அப்ப பாருங்க எவ்வளவு அழகாக தன்னுடைய குமாரனை பற்றியும் இரட்சணிய கொம்பு இயேசு வெளிப்பட போகிறார் என்பதை குறித்து சகரியா விளக்கப்படுத்தி சொல்றாரு. கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். அப்ப யோவானுடைய அந்த பிறப்பு மிக தெளிவாக இந்த வேத பகுதியில தியானித்தோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களோடு கூட கிரியை செய்யட்டும். 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.